நீங்கள் வாசிக்கவில்லை என்றால் நீங்க ரீக்ரியேட் பண்ணிரலாம், கிரியேட் பண்ண முடியாது. எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே. சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று வருகிற 10வது புத்தக திருவிழாவிற்கு பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய அவையில் இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்துவதற்கு துணை நிற்கிற தந்தை ரோவர் கல்லூரியினுடைய பொறுப்பாளர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். மாவட்ட நிர்வாகத்தினுடைய தலைமையை ஏற்றிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், பெப்பாசி மெம்பர்கள், அது மட்டுமல்லாமல் புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்டால் அமைத்திருக்கக்கூடிய விநியோகஸ்தர்கள், பதிப்பாளர்கள், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். புத்தக கண்காட்சியை தமிழ்நாட்டில் மாவட்டம் தோறும் நடைபெறுவதற்கு முதல் வித்தாக விதையிட்ட போற்றுதலுக்கும் பெருமரியாதைக்கும் உரிய அண்ணன் ஸ்டாலின் குணசேகரன் அவர்களுக்கு வணக்கம். என்னை போன்ற எளியவர்களை எல்லாம் ஆற்றுமைப்படுத்துகிற பேராசிரியர் பெருந்தகை ஐயா அவர்களுக்கு வணக்கம். உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். குறிப்பு இல்லாமலே ஐயா பேசும்போது சொன்னாங்க, நான் பேசணும்னு சொல்லியிருந்தா ஒரு 2 புத்தகமாவது படிச்சுட்டு வந்திருப்பேன் அப்படின்னு. ஆனால் எந்தவித திட்டமிடலும் இல்லாமல், குறிப்பு எதுவும் இல்லாமல் வந்து ஜிடிபியில் ஆரம்பித்து இன்றைக்கு தமிழ்நாடு எங்கு இருக்கிறது, எங்கு போக வேண்டும் என்கிற அளவிற்கு தன்னுடைய கனவினையும், தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்லாமல் அவர் சார்ந்திருக்கக்கூடிய மாவட்டமாக இருக்கக்கூடிய இந்த பெரம்பலூர் என்னவாக வேண்டும் என்கிற கனவையும் உங்கள் முன் சீரோடும் சிறப்போடும் முன்வைத்து கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாங்க. ரொம்ப நறுக்குன்னு தச்சுது, அதை கடைசியாக பேசுவோம் அப்படின்னு வச்சுட்டு, ஏன் வாசிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்றைய தலைப்பு. பொதுவாகவே புத்தக கண்காட்சிகளுக்கு என்று ஒரு ஆகம விதி இருக்கிறது. என்னடா புதுசாக சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? புத்தகம் வாங்குறமோ இல்லையோ டெல்லி அப்பளம் வாங்கணுங்கிறது தான் பலருனுடைய ஆசையாகவும் கனவாகவும் இருக்கும். அப்படி இருக்கிற பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு மாவட்டங்கள் தோறும் இந்த புத்தக கண்காட்சியை சீரோடும் சிறப்போடும் நடத்தி வருவதற்கான காரணமே இந்த கேள்வியிலிருந்து தான் வரும்னு நான் நினைக்கிறேன். சார், ஏன் வாசிக்கணும்? ஆரம்ப நாட்களில் பேர ஐயா இதற்கு முன்னாடி பேசிய தலைவர் அவர்கள் கூட சொன்னாங்க, 70 வருஷத்துல தான் நமக்கு கல்வி நம்ம கிட்ட வந்து சேர்ந்திருக்கு. இதற்கு முன்னாடி நம்மள்கிட்ட படிப்பு வந்து சேரல. யாரோ ஒரு சிலர் மட்டும்தான் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இன்னும் ஒரு சிலருக்கு என்னன்னு கூட எழுத படிக்கவே முடியாத ஒரு சூழல் தான் இந்த நாட்டில் இருந்தது. அப்படி இருக்கிற பொழுது சுதந்திரத்திற்கு பிற்பாடுதான் நாம எல்லாருமே படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை நோக்கி நகர்ந்திருக்கிறோம். சில வார்த்தைகள் ரொம்ப கேட்கும் போது ரொம்ப சின்ன வார்த்தையா தெரியும். ஆனால் அதற்குள்ளார் இருக்கக்கூடிய பொருளை கருத்தூன்றி பார்த்தீர்களே ஆனால் உங்களை அதிரச் செய்யும். அப்படியான ஒரு சொல் தான் இந்த முதல் தலைமுறை பட்டதாரிங்கிற ஒரு சொல். நம்மள பலரும் கேட்டிருப்போம். அந்த வார்த்தை ரொம்ப கேஷுவலாக இருக்கும். அரசு பள்ளிகளில் ஸ்காலர்ஷிப்புக்கு கூட அந்த சொல்லாடலை பயன்படுத்துவாங்க. முதல் தலைமுறை பட்டதாரிக்கு என்று சில ஸ்காலர்ஷிப்புகளும் சில சலுகைகளும் வழங்கப்பட்டிருக்குது தமிழ்நாடு அரசினுடைய முன்னெடுப்பில். அந்த வார்த்தையை கூர்ந்து கவனிங்களேன், முதல் தலைமுறை பட்டதாரி. இதற்கு முன்னதாக பள்ளி மாணவர்கள்லாம் பேசினாங்க. அதில் ரொம்ப அழகாக ஒரு சிறுவன் சொன்னார், பரம்பரை யாரெல்லாம் அப்படிங்கிற 7 தலைமுறையினுடைய பேரெல்லாம் அந்த சிறுவன் அடுக்குனாரு. நான் மெய் சிலிர்த்து போனேன். இந்த சின்ன பிள்ளைங்க இவ்வளவு மனநத்தோட இவ்வளவு நினைவாற்றலோட இத்தனை பேர் அமர்ந்திருக்கக்கூடிய சபையில் பேசுறதுங்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அப்படியாக அந்த மாணவர் சொன்னாரே, அப்படியாக உங்கள் தலைமுறையிலேயே உங்க பாட்டம் படிக்கல, அவரோட அப்பா படிக்கல, அவருடைய அப்பா படிக்கல, தாத்தா படிக்கல, அவர் தாத்தா படிக்கல, அவருக்கு தாத்தா படிக்கல, அவர் தாத்தாவோட 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 தாத்தா படிக்கல. இந்த பரம்பரையிலேயே முதலாக யாரோ ஒருவன் தான் முதலில் பள்ளிக்கூடத்தில் காலடி எடுத்து வைக்கிறான்னா அது எப்பேற்பட்ட சாதனையாக இருக்கும் என்பதனை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த வார்த்தை ரொம்ப இயல்பான வார்த்தை தான், முதல் தலைமுறை பட்டதாரி. யோசிச்சு பாருங்களேன், ஒரு நொடி யோசிச்சு பாருங்களேன், அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அளப்பரியது. அப்படியாக பள்ளிகளில் கல்லூரிகளில் பட்டம் வாங்குறோம், படிக்கிறோம். கால ஓட்டத்தில் சார் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சோஷியல் ப்ரெஷர்னு ஒன்று சொல்கிறோம்ல. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல, ரொம்ப குயிக்காக முடிச்சிடுறேன். இந்த சோஷியல் ப்ரெஷர் நம்மளை வேற ஒரு விஷயத்துக்கு உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கும். அப்படியாக முதல் தலைமுறையாக முதலாக படிப்புக்குன்னு வந்திருக்கிறோம். படித்து அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டிய சூழல், வேலை வாய்ப்பை நம்ம கைப்பற்றிக்கணும், படித்து ஒரு நல்ல பொசிஷனில் போய் உட்காந்துருங்கிறதுக்காக அந்த முதல் தலைமுறை பட்டதாரின்னு சொல்லக்கூடிய முதலாக படிக்க வரக்கூடிய பையனுக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா, அவனுக்கு வழி நடத்துவதற்கோ சொல்லுவதற்கோ என்ன பண்ணணும் கைட் பண்ணுறதுக்கோ ஆட்கள் இருப்பாங்களான்னா ரொம்பவே குறைவுன்னு வச்சுக்கிடுங்களேன். துரதிருஷ்டவசமாக என்னவாயிடுது அப்படின்னா, புரிஞ்சு படிக்கிறதுன்றது வேற,
எழுதுவதுங்கிறது வேற, எதுவுமே பண்ணலையா அட்லீஸ்ட் நம்ம பாஸ் ஆயிடணும்டான்னு மக்கப் பண்ணி எழுதுறதுங்கிறது ஒரு வகை, அது கடைசி கட்டம். ஆனால் கால ஓட்டத்தில் அந்த சோஷியல் ப்ரெஷர் நம்மளை எங்கே கொண்டாந்து நிறுத்திருச்சுன்னா, முதல் படியாகவே நீ மனப்பாடம் பண்ணி எழுதினா போதுங்கிற இடத்தை நோக்கி நமக்கு நகர்த்திருச்சு. அது ஒரு விந்தை. இந்த கல்வி நம்மள்ட்ட எவ்வளவு தடைகளை தாண்டி நம்ம கையில் வந்திருக்கு. இந்த கல்வியை நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம் என்பதை தாண்டி இந்த சோஷியல் ப்ரெஷர் உங்களை இப்படி தள்ளிடுதுன்னு வச்சுக்கிறீங்களா. இது தலைப்பு சம்மந்தமாக இல்லை, ஆனால் ஐயா குறிப்பிட்டதுனால நான் அப்படி வந்துடுறேன். ஆக அப்படியான ஒரு கல்வியைத்தான் நாம் எல்லோரும் இன்றைக்கு ஏட்டுச்சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னு வீட்டில் சொல்லுவாங்க. சார் எல்லாருமே டிகிரி படிச்சிட்டோம், எல்லாருமே டிகிரி வாங்கிட்டோம், ஒரு நல்ல உத்தியோகத்தில் அமர்ந்து விட்டோம், அல்லது அரசு பணி அடைஞ்சிட்டோம், அல்லது ஐடி செக்டாருக்கு போயிட்டோம். ஒரு வருமானத்தை நாம் ஈட்டிக் கொள்வதற்காக மட்டும்தான் கல்வியை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். ஐயா சொன்னாங்க 70 வருஷத்துல கல்வி நம்ம கையில வந்து சேர்ந்திருக்கு. முறையாக வந்து சேர்ந்திருக்கா? கல்வியினுடைய நோக்கம் நம்ம கையில முறையாக வந்து சேர்ந்திருக்குதா? நாம் அதை புரிந்து கொண்டு இருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை முதல்ல உங்கள் முன்னால் வைக்கிறேன். இது ஒரு அறிவார்ந்த சபை. வேற மேடைகளில் பேசுவதை விட, வேற நிகழ்ச்சிகளில் பேசுவதை விட, இது போன்ற புத்தக கண்காட்சிகளில் பேசுவது என்பது எங்களை போன்ற பேச்சாளர்களுக்கு அலாதி பிரியம். காரணம் என்னவென்றால், உங்கள் சிந்தனையோடு நாங்கள் வாதித்துக் கொண்டே இருப்போம், ஒரு இன்டாக்டா இருக்கும். நீங்களும் நானும் ஒரு மேடையில் இருந்து யாரோ ஒருத்தர் பேசுறாரு, நல்ல நகைச்சுவா பேசுறாரு, இல்லை ஏதோ ஒன்று சொல்றாரு, கேட்டுட்டு போனோம்னு இல்லாமல் உங்கள் சிந்தனையை தூண்டக்கூடிய விதமாக உங்கள் சிந்தனைக்கு நாங்கள் ஒரு கேள்வி வச்சுக்கிட்டே இருக்கோம். நீங்க எங்கள்கிட்ட வேற ஒரு கேள்வி வைப்பீங்க. அப்படியான ஒரு உரையாடலாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். அப்படி இருக்கிற போது டிகிரி ஹோல்டர் அப்படிங்கிற அந்த டிகிரி வாங்குவதற்கு மட்டுமான கல்வி அல்ல கல்வியினுடைய நோக்கம். ஏன் வாசிக்க வேண்டும்? அந்த கேள்வியில இருந்து தான் தொடங்குறேன். அது கேள்வியாவே உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். ஏன் படிக்கணும் சார்? படிச்சுட்டேன், வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஏன் சார் படிக்கணும் அப்படின்னா, எங்களுடைய பேராசிரியர் நாளைக்கு இந்த அரங்கத்திற்கு வர இருக்கக்கூடிய ஐயா ஞானசம்பந்தம் அவர்கள் சொல்லுவாங்க, யார் படிப்பாளி அப்படின்னு கேட்டா, டீ கடையில் வடை வாங்குறீங்க பஜ்ஜி வாங்குறீங்க அப்படின்னா, அந்த பஜ்ஜி பேப்பரில் என்ன இருக்குன்னு பஜ்ஜை சாப்பிட்டுட்டு பிரட்டி படிக்கிறான்ல, அவன் தான் படிப்பாளிம்பாங்க. இப்போ படிப்புங்கிறது எவ்வளவு இருக்குங்கிறதுக்கு சொல்ல வரேன். ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு செய்தி, ஏதோ ஒரு தகவல். அப்போ நீ உன்னை தகவல் வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்கு ஐயா சொன்னார். முன்னுரை ரொம்ப அழகாக சொன்னாங்க. சீரிழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமேன்னாங்க. இளமையாக இருக்கணும்னா ஒன்றுமே இல்லை, உங்கள் சிந்தனை ஓட்டத்தை நீங்கள் புதுப்பிச்சுட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப இளமையாக இருப்பீங்க. எதெல்லாம் உங்களை ஒரு இடத்தில் தேக்குதோ அது கன்ஸ்ட்ரக்டட் ஆகிடும். உங்களை ஒரு இடத்தில் தேக்குகிற ஒன்று உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவாது. எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, எங்கள் தாத்தா சொல்லிட்டாரு, எங்கள் தாத்தாவோட தாத்தா சொல்லிட்டாருன்னு நின்னீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. கோவேரி கழுதாம்பாங்க, அந்த கழுதையை முதலாளி இல்லட்டினாலும் அவுத்து விட்டால் அது பாட்டுக்கு நேராக ஓரிமண்ணை தூக்கிக்கிட்டு ஆற்றங்கரைக்கு போயிடும். யாரும் மேய்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் பழக்கப்படுத்திங்கன்னா போயிடும். நீங்களும் நானும் அப்படியா? நீங்களும் நானும் அப்படியா? இந்த கேள்விதான் ஏன் வாசிக்க வேண்டும் என்கிற கேள்விக்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்தி. சார், டே பை டே உலகம் மாறிக்கிட்டே இருக்கு சார். மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய உலகத்தில் நீங்களும் நானும் அப்டேட்டே ஆக வேணாம். நான் 12th முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் நான் புத்தகத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரே ஒரு நிறுவனத்திற்கு மட்டுமே ஐடி கார்டை போட்டுட்டு செக்கு மாடு மாதிரி உழைக்கக்கூடிய ஒரு நபராகவே உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து விடுவீர்கள். நான் கேட்க வர்றது வருமானத்திற்கு சம்பந்தப்பட்டது அல்ல, உங்களுடைய சிந்தனை சம்பந்தப்பட்டது. இதை ஏன் சார் வாசிக்கணும்? வாசிச்சா என்ன கிடைக்கும்? இந்த கேள்வியை ஒரு கல்லூரி அரங்கத்தில் எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள், ஒரு மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி அரங்கத்தில் ஜெயமோகன் அவர்களை பேச கூப்பிட்டாங்க. எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் பேச போயிருக்கிறாங்க. அவர் பெரிய எழுத்தாளர், கிட்டத்தட்ட 25,000 பக்கங்களுக்கு மேலாக வெண்முரசு எழுதியிருக்கிறாரு. அப்படிலாம் சொன்னால் அவங்க யாரும் அந்த அளவுக்கு மாணவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் அவங்களை இருக்கும் விதமாக சொல்லணுங்கிறதுக்காக இவர் தான் பொன்னியின் செல்வனுக்கு வசனம் எழுதினாருன்னு சொன்னோன்னா ஆர்ப்பரிச்சிட்டாங்க. பா, பெரிய ஆளா இருப்பார் போல இருக்கேப்பா அப்படின்னு. அப்படி அவர் இதே மாதிரியான ஒரு உரை அவர் பேசி முடிக்கிறாரு. ஜெயமோகன் பேசி முடிக்கிற போது கொஸ்டின் ஆன்சர் செஷன் வைக்கிறாங்க. அவர் இலக்கியம் ஏன் படிக்கணும்னு சொல்லி முடிக்கிறாரு. சொல்லி முடித்ததுக்கு அப்புறம் அரங்கத்திலிருந்து ஒரு மாணவர் எழுந்திருச்சார். அவர் எழுந்திரிச்சு கேட்ட கேள்வி, சார் நான் ஏன் சார் இலக்கியம் எல்லாம் படிக்கணும்? நான் பிஇ படிக்கிறேன், நான் எம்பிபிஎஸ் படிக்கிறேன், ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கிறேன், எனக்கு வேலை கிடைக்குது, நான் ஏன் சார் தேவையில்லாமல் இலக்கியம் படிக்கணும்? இலக்கியம் படித்தா எனக்கு சோறு கிடைக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டார். கிட்டத்தட்ட 2000-2500 மாணவர்கள் அரங்கம் நிறைந்திருக்கக்கூடிய அரங்கம் அதை ஆர்ப்பரிச்சுட்டாங்க. நம்ம கேட்க வேண்டிய கேள்வி ஒருத்தன் கேட்டான்டா, சூப்பராக கேட்டான்டா, இத்தனை மணி நேரம் இந்த ஆள் தேவையில்லாமல் வந்து ஆத்துன்னு ஆத்தி கழுத்தை அறுத்து எதுக்குடா தேவையில்லாமல் படிச்சுட்டு, நான் பாட புத்தகத்தே படிக்கல அப்படின்ற மனநிலை அவன் ஆர்ப்பரிச்சுட்டான். கைத்தட்டல் ஓய்ந்து அடங்கியது. ஜெயமோகன் நிதானமாக எல்லாரையும் ஒரு தடவை பார்த்தார். பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார், இந்த வாழ்க்கையில், உன்னுடைய இந்த வாழ்க்கையில், உன் உடம்பில், உன் சிந்தனையில் சொற்றால் மட்டுமே நிரப்ப முடியாத ஒரு இடம் இருக்குமே, ஆனால் அதனை இலக்கியம் நிரப்பும்னார். அத்தனை பேரும் ஆஃப் ஆயிட்டான். சார், ஏன் வாசிக்கணும் என்றால் இதற்காகத்தான் நாம் வாசிக்க வேண்டும், இதற்காகத்தான் நாம் வாசிக்க வேண்டும். இந்த அரங்கம் எனக்கு ஏறும்போதே எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது, அவ்வளோ ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது அரங்கம்.
சிறைத்துறைக்கு வந்து புத்தகங்கள் வழங்கினதாக இருக்கட்டும், அரசு பள்ளிக்கு வந்து அந்த முன்னாள் மாணவர்கள் புத்தகம் வழங்கியதாக இருக்கட்டும். அப்புறம் ஒரு பையன் வந்தார், தன்சிக் அப்படின்னு நினைக்கிறேன், அவர் 6வது படிக்கிறாராம், புத்தகம் எழுதியிருக்கேன்னாரு. நான் மெய் சிலிர்த்துட்டேன். சார், இந்த வயசுல ஒரு புத்தகம் எழுதுறாருன்னும் போது இவர்கள் தான் வருங்கால தமிழ்நாடு, வருங்கால இந்தியா, இவர்களை போன்றவர்களுக்காகத்தான் நீங்களும் நானும் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். உங்களுடைய கனவை எது சார் விதைக்கும்? இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடிய காந்தி வாசித்தார். காந்தி அகிம்சையை கையில் எடுப்பதற்கு 3 புத்தகங்கள் காரணமா இருந்தது. கடையவனும் கடை தேரும் விதம்ன்ற ஒரு புத்தகத்தை அவர் மராத்தியில மொழிபெயர்த்தார், ஒரு ஆங்கில புத்தகம் அது. டால்ஸ்டாயினுடைய புத்தகங்கள் தான் அவர் அகிம்சையை கையில் எடுப்பதற்கு, ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்துவதற்கு காரணமா இருந்தது. புத்தகத்திற்கு பக்கத்திலேயே, புத்தக அறைக்கு பக்கத்திலேயே நான் ஓய்விடத்துக்கு ஒரு இடம் கொடுங்கன்னு கேட்டார் அண்ணல் அம்பேத்கர். ஒரு புத்தகம் வாசித்து முடிக்க வேண்டி இருப்பதனால் தன்னுடைய அறுவை சிகிச்சையை தள்ளி வைத்தார் பேரறிஞர் அண்ணா. சார், பெரும் சாதனையாளர்கள் எல்லாமே வாசிச்சிருக்காங்க சார். சார், வாசிச்சா சாதிச்சிட முடியுமான்னு கேட்காதீங்க. இன்றைக்கு வாசிக்கிறதே பெரிய சாதனையா இருக்குது. அவசியமாக நாம் வாசித்தே தீர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த ஊர் சார், பெரம்பலூர் சார், வாவேசு அவர்களுடைய, அவரே பதிவு பண்றாருன்னு ஐயா சொன்னாங்க. நான் ஆச்சரியமா இருந்தது. வாவேசு அவர்கள் குறித்து எல்லாருமே பேசுறாங்க. கற்றறிந்த தமிழறிஞர்கள் எல்லாருமே பேசுறாங்க, தமிழ் தாத்தான். அவர் எங்க மாவட்டத்துக்காரர், பிறந்தவர். ஆனா இந்த மாவட்டம் தான் அவரை பாதுகாத்தது, வளர்த்தெடுத்தது. இந்த மாவட்டத்தில் தான் அவர் தமிழ் படித்தார். நாம் எல்லோரும் இன்றைக்கு தமிழை செம்மார்ந்த நடையில் எடுத்து செல்கிறோம் என்றால் அதற்கு காரணமாக இருந்த வாவேசு ஐயர் அவர்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தது இந்த மண். அந்த குறிப்பு எங்கேயுமே இல்லை சார். நீங்களும் நானும் வாசிக்கலன்னா என்ன சார் ஆகும்? உங்களுடைய பெருமை என்ன என்று உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் எப்பேற்பட்ட மரபுக்கு சொந்தக்காரர் என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியாமல் போனால் உங்களுக்கான வரலாறை எவனோ ஒருத்தன் எழுதி கொண்டிருப்பான். மேடையில் இருக்கக்கூடிய பெருந்தகை அண்ணன் ஸ்டாலின் குணசேகரன் அவர்களுடைய புத்தகம், விடுதலைக்கு போராடியவர்கள் குறித்தான அந்த புத்தகம் அவசியமாக நீங்கள் வாசிக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகம். அதில் ஒரு சம்பவத்தை அண்ணன் பேசி நானே ரத்த சாட்சியாக நேராக கேட்டிருக்கிறேன். மதுரை கோயிலில் கொடியேற்றுவதற்காக ஒரு இளைஞர் பட்டாளம் இரவு முழுவதும் தென்னை மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டு, ஏறி கொடியை ஏற்றினா சுற்றுவேன்னு சொல்லிட்டான், பிரிட்டிஷ் பீரியட். அந்த இளைஞர்கள் இரவு முழுவதும் தென்னை மரத்திலேயே இருந்து அந்த தென்னை மரம் எவ்வளவு வளைச்சா வளையுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிற்பாடு யாருக்கும் தெரியாமல் அந்த கோபுரத்தில் ஏறி கொடியை ஏற்றிவிட்டு இறங்கினார்கள். அப்படிங்கிற போராட்ட வரலாறை எல்லாம் அண்ணன் தேடி 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 பதிவு செய்திருக்கிறார், உரையாக நிகழ்த்திட்டு இருக்கிறார். இந்த வரலாறு உங்களுக்கு எனக்கும் தெரியுமா சார்? தமிழ்நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாறு எத்தனை பேருக்கு கடத்தப்பட்டிருக்கிறது, எவ்வளவு மறைக்கப்பட்டிருக்கிறது? நீங்களும் நானும் வாசித்தால் மட்டும்தான் உங்களுடைய என்னுடைய வரலாறு என்னவென்றே தெரியும். உங்க மண்ணில் எவ்வளவு எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. நான் வந்ததுமே அந்த சகோதரரை சந்தித்தேன், சுரேஷ் ஆறுமுகம் அப்படிங்கிற ஒரு கவிஞர், எழுத்தாளர். அவருடைய பின்னணி எல்லாம் சொன்னாங்க ஐயா அவர்கள். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு எளிய பின்னணியில் இருந்து கிட்டத்தட்ட 14 புத்தகங்களை வெளியிட்டு இருக்கிறார். அவர் வாங்குற சம்பளத்தை பூரா படிப்பதற்கும் புத்தகம் அச்சிடுவதற்குமே பயன்படுத்துகிறார். அவர் உங்கள் மண்ணை சார்ந்தவர் என்கிற போது நீங்கள் அவரை இறுக பற்றி கொள்ள வேண்டும். ஒரு ஹைக்கூ, அருமையான கவிதை. கரையும் காகம் வீட்டு வாசலில் உணவு டெலிவரி செய்பவர். சார், காகம் கரைஞ்சதுன்னா விருந்தாடி வந்துட்டாருன்னு சொல்லுவோம் விருந்துக்கு. அந்த 2 வரி தான் ஹைக்கூ. அது படித்தோடனே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. காகம் கரைந்தது, விருந்தாடி வந்தாருன்னு தான் நம்ம சொல்லுவோம். உணவு டெலிவரி, விருந்தே வந்துருச்சு அப்படிங்கிற விதத்தில் ரொம்ப 2 வரியில சொல்லக்கூடிய ஒரு கவிஞராக இருக்கிறார். இந்த மண்ணினுடைய வரலாறு என்னவென்று யாருக்கும் தெரியவில்லை. அவர் வேற பணி செஞ்சவர் ஜெயபால் சார் அவர்கள் வேற ஒரு அரசு பணியில் இருந்து அவர்கள் பணி ஓய்வு பெற்று விட்டார்கள். இந்த மண்ணுக்கு எப்படி வரலாறு இல்லாமல் போகுதுன்னு அவருக்கு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வி தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஏன் வாசிக்க வேண்டும் என்றால் அவருக்கு ஒரு கேள்வி வந்ததுல, அது எப்படி பெரம்பலூருக்குன்னு ஒரு வரலாறு இல்லாமல் இருக்கும், அது என்ன அப்படிங்கிறதுக்காக அவர் பணி நிறைவு ஆன பின்பு அல்லும் பகலும் இந்த ஊரை சார்ந்த செய்திகளுக்காகவே அவருடைய வாழ்நாளை அர்ப்பணித்து அவர் புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறார். வாவேசு குறித்து அவர் தான் புத்தகங்களை இந்த மண்ணிற்கு திரும்பவும் மீட்டுருவாக்கம் செய்து சொல்லியிருக்கிறார். என்றால் ஏன் வாசிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய வரலாறு உங்களுக்கு தெரிய வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் வாசித்தே தீர வேண்டும். இது சோசியல் மீடியாவுடைய இராவா இருக்குது. ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடும். சோசியல் மீடியாவுடைய இராவா இருக்குது. நீங்க நல்லா கவனிக்கிறீங்களா? இலக்கியங்கள் வாசிக்கிற போது, ஒரு பெரிய நாவல்கள் வாசிக்கிற போது அந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட புலம்பல்களைத்தான் வெளிப்படுத்தும், ஏதோ ஒரு வழியைத்தான் வெளிப்படுத்தும். ஏன் நீங்க படிக்கணும் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய ஒரு வாழ்க்கையில் நீங்கள் பல 100 நபர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியும் என்றால் நீங்கள் வாசித்து தான் தீர வேண்டும். அறிவுக்கு மாற்றாக ஒன்று இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கிற வரை புத்தகங்களை தவிர சிறந்த ஆயுதம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆதலால் நீங்கள் வாசித்து தான் தீர வேண்டும்.
சிறைத்துறை அதிகாரி கூட வந்து அந்த புத்தகங்கள் வாங்கிட்டு போனாங்க. அண்மையில் நான் வாங்கி இப்போ வாசிட்டு இருக்கக்கூடிய புத்தகம் கிழக்கு பதிப்பகத்தில் இது பண்ணது. ஒரு தூக்கு தண்டனை கைதியினுடைய விவரணை, அதாவது உண்மை நிலவரத்தை அவர் எழுதக்கூடிய 800 பக்கங்கள் இருக்கக்கூடிய அந்த புத்தகம் கிழக்கு பதிப்பகம் வைத்தது. இப்போதான் நான் வாசிக்க தொடங்கியிருக்கேன். நான் காவல் அதிகாரியினுடைய மனநிலையும் அனுபவிப்பேன், குற்றவாளியினுடைய மனநிலையும் அனுபவிப்பேன், தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பவர்களுடைய மனநிலையும் அனுபவிப்பேன் என்றால் எனக்கு 3 சூழல், 3 சிக்கல், 3 பிரச்சனை. இந்த 3 பிரச்சனைகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய செய்தி என்ன என்று எனக்கு தெரிகிற போது நான் நிதானித்து என் வாழ்க்கையில் ஒரு முடிவை எடுக்க முடியும் என்றால் அதற்கு புத்தகங்கள் தான் துணை செய்யும், இலக்கியங்கள் தான் துணை செய்யும். ஒரு வாழ்க்கையில் பல நூறு மனிதர்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை நீங்கள் பெற முடியும் என்றால் அதற்கு புத்தகங்கள் தான் சிறந்த வழி என்றால் கிட்டத்தட்ட 62லிருந்து 65% உங்களுடைய மன அழுத்தம் குறையும்னா நீங்க புத்தகம் வாசிச்சா குறையுன்ற. இப்போ இந்த சோஷியல் மீடியா ஏரால இந்த விளாக்ஸ் பண்ற எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் நம்மளை அறியாமலே அதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்மள மாதிரியே ஒருத்தன் புலம்புறான்டா, நம்ம நினைச்சதே ஒருத்தன் சொல்லிட்டான்டா, புலம்பல் இருக்கு, ஷேர் பண்றோம். ஏன் ஷேர் பண்றோம்? இது எனக்கு இருக்கு, நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், என்ன மாதிரியே ஒருத்தன் சொல்லிட்டான், அதனால இதை நான் ஷேர் பண்றேன் அப்படிங்கிறதானே அதனுடைய வெளிப்பாடு. புலம்பல் இருக்கிறது, அதற்கு தீர்வு இருக்கிறதா? சார் உங்களை மாதிரி அவன் புலம்புறான் சார், ஷேர் பண்றீங்க சார். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அவனுக்கு இருக்கு சார். ஆமா இருக்கு சார், ஷேர் பண்றீங்க சார். அந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்களிடமோ அவனிடமோ இருக்கானா? இல்லை, சரியா? ஆனால் இலக்கியத்திடம் அதற்கான தீர்வு உண்டு. சோசியல் மீடியா தான் இந்த எராவுடைய மிக வரமும் சாபமும் அதுதான். இந்த சமுதாயம் ரீக்ரியேட் பண்றதுக்கு தயாராக இருக்கிறது. நீங்கள் வாசிக்கவில்லை என்றால் நீங்க ரீக்ரியேட் பண்ணிடலாம், கிரியேட் பண்ண முடியாது. நீங்கள் ரீக்ரியேட் பண்ற இடத்திலிருந்து கிரியேட் பண்ற இடத்துக்கு மாற வேண்டுமே ஆனால் நீங்கள் வாசித்து தான் தீர வேண்டும். வாசிப்பை விட வேற வழி உங்களுக்கு கிடையவே கிடையாது. சங்க இலக்கியங்கள்லேருந்து பல இலக்கியங்கள் உங்களுக்கு அறத்தை வலியுறுத்தி வந்துகிட்டே இருக்குது. முடிச்சேன். இந்த நாட்டுக்கென்று ஒரு மரபு இருக்கிறது. உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவை பார்த்து, குறிப்பாக தமிழ்நாட்டை பார்த்து வியக்கிற விஷயம் என்னன்னா, பல மேடைகளில் பல பட்டிமன்ற பேச்சாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால், எப்படி 60 வருஷம் ஆயும் ஒரே மனைவியோட ஒரே புருஷனோட இருக்கீங்க, குடும்பம் நடத்துறீங்கன்றது மேலை நாட்டு சுற்றுலா பயணிகள் வருகிற போதெல்லாம் தமிழ்நாட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டு கேட்கிற கேள்வின்னு பல அறிஞர்கள் பேசியிருக்கிறாங்க. நம்மளுடைய சொல்லாடலே என்ன? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்கிறது தான். அது சரி தவறுங்கிறது அடுத்த பட்சம். ஆனால் அந்த மாண்பு இருந்தது. சார் கண்ணகிக்கும் கோவலனை கொண்டுட்டாங்க சார். கண்ணகி ஏன் சார் மதுரையை எரிச்சான்ற விவாதங்கள் கூட வருகிறது. ஆனால் தன்னுடைய கணவனுக்கு ஒரு ஊறு நேர்ந்து விட்டது, அவன் நிரபராதி என்பதனால் அவனுக்கு நீதியை வாங்கித்தர வேண்டும் என்பதற்காக அறத்தினுடைய குரலாக மதுரையை எரித்தாள் கண்ணகி. தான் புருஷனுக்கு ஒரு நியாயம் வாங்கி தரணுங்கிறதுக்காக. இந்த மாண்பை எல்லாம் சொல்லி இருக்கிறது இந்த மண், இந்த அறத்தை பேசி இருக்கிறது இந்த மண், இலக்கியங்கள் எல்லாம் இதை வலியுறுத்தி வந்திருக்கிறது. நாம எந்த நிலையில இருக்கோங்கிறத தயவு செய்து ஒரு நொடி புரிஞ்சுங்க. ஐயா அவர்கள் பேசிட்டு போனாங்க, அதை தான் நான் தொட்டு காட்டி அதை முடிக்கணும்னு நினைக்கிறேன். நான் அரசியல் பேசல. நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் வாக்கு செலுத்துங்கள், யோசிச்சு செலுத்துங்க. நீங்க யாருக்கு வேண்டுமானாலும் வாக்கு செலுத்துங்கள். இந்த மண்ணில் சமீப காலமாக ஒரு சில காணொளிகளை நாம பார்க்கிறோமே, கண்ணகி மதுரையை எரித்த இந்த மண்ணில் என் புருஷனை விட எனக்கு இன்னொருத்தனை தான் பிடிக்கும் ஒருத்தி சொல்றா சார். என் பெத்த பிள்ளைய விட எனக்கு இன்னொருத்த முக்கியம்னு ஒருத்தி சொல்றா சார். சார் ஓட்டு போடலன்னா நான் விச வச்சிருவேன்னு சொல்றா சார். நீங்களும் நானும் எந்த நிலையில் இருக்கிறோம்? உங்களுக்கும் எனக்கும் விடுக்கப்பட்டிருக்கிற சவால் என்ன? இந்த மண் ஒரு அறத்தை தாங்கி நின்று இருக்கிறதா இல்லையா? இந்த மண்ணிற்கான அறம் இருக்கிறதா இல்லையா? அதை யார் வலியுறுத்த தவறி இருக்கிறார்கள்? யார் வாசிக்க தவறி இருக்கிறார்கள்? யார் அதை எங்கிருந்து எந்த முனையில் இருந்து அதிலிருந்து விலகி போகிறார்கள் என்பதனை மறுபரிசீலனை நீங்களும் நானும் செய்ய வேண்டுமே. ஆனால் வாசித்துத்தான் தீர வேண்டும். எது சரி எது தவறு என்றால் நீங்கள் யோசிக்க வேண்டுமே. ஆனால் வாசித்துத்தான் தீர வேண்டும். எந்தவித முன்னேற்பாட்டோடும் நீங்களா ஒரு அசம்ஷனை பிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒன்றை வாசிக்க முடியாது. வாசிப்பில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான நுணுக்கமான விஷயம் அதுதான். எனக்கு தேவையான ஒன்றை மட்டுமே புத்தகம் சொல்லாது, அது என்னோட வாதிடும், அது என்னை சிந்திக்க தூண்டும். நான் முன்னதாக வைத்திருக்கக்கூடிய என்னுடைய மனநிலைக்கு அது சவால் விடும். இந்த புத்தகம் என்ன இப்படி எழுதியிருக்கான்னு நான் தூக்கி போடுவேன். ஆனா 10 நிமிஷம் கழிச்சு யோசிப்பேன். அந்த நிதானத்தை எனக்கு புத்தகம் தரும், வேற எதுவும் தராது. நான் மெல்ல மெல்ல எங்கே மேம்படுவேன் என்றால் புத்தகத்தின் வாயிலாகத்தான் மேம்பட முடியும் என்பதனால் நீங்கள் புத்தகத்தை வாசித்து தான் ஆக வேண்டும். தமிழ் எங்களுக்கு இப்படி சொல்லிக் கொடுத்திருக்கிறது, எளியவர்களை உதாசீனமும் செய்ய வேண்டாம், பெரியவர்களை வியக்கவும் வேண்டாம் என்று. அப்படியான ஒரு மனநிலையை தமிழ்நாடு அடைய வேண்டிய தேவையும்
கட்டாயமும் இன்றைக்கு இருக்கிறது. ஆதலால் நீங்களும் நானும் வாசித்தே தீர வேண்டும். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.